கவின் ரியலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு சேலம் போகிற ரோடில் ஹைவேல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இங்கேருந்து இந்த ரூட்லேயே, அதாவது சேலம் போகிற ரூட்லேயே போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் டோல் போடுறாங்க. புதுசாக வந்து டோல்கேட் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த டோல்கேட்டோட வீடியோ கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்த லேண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்க. தள்ளி வந்து என்ன பாருங்கள், டோல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டோல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வந்து நல்ல பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு. அதனால நீங்க இப்பவே இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல விஷயம். ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அதோட ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இதே டோலுக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு. எஸ்ஆர்எஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் நேஷனல் ஹைவே 179A வரும் உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பெனிஃபிட் என்ன, பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ நம்ம பார்த்துக்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போய்ட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் வந்து ஒரு சென்ட் ஃபேக்டரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, ஒரு 150 வீடுகளோட ஒரு வில்லேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு வில்லேஜ் இருக்குது. நல்லா இப்போ தான் இங்கே வந்து ரோடு பார்த்துருப்பீங்க, ரோடு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஃபார்ம் பண்ணியிருக்க ஒர்க் நடந்துருக்கு. பஸ் ரூட்டு பஸ் போகுது பாருங்கள். எப்பயுமே பஸ் போகக்கூடிய ஒரு ரோடு. அதாவது சென்னையிலேருந்து நீங்கள் வந்தீங்க, வேலூர் வந்து சேலம் போனோம் அப்படின்னா வாணியம்பாடி டச் பண்ணுற எல்லாமே சேலத்துக்கு இதுதான் ஈஸியான ஒரு ரூட்டு. லோக்கல் பஸ் போயிட்டு இருக்கு திருப்பத்தூர் டு திருத்தமலை. இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விவசாயம் பண்ணி சில மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த காளான இது மாதிரி நிறைய சின்ன சின்ன திங்ஸ் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஏலகிரி மலைக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து நல்லா விவசாயம் போயிட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த லேண்டில் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் கார்பரேஷனோட பெட்ரோல் பங்க் வந்து வருதுங்க. இங்கே தான் வந்து அலாட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே தான் வந்து பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணுற லேண்டுக்கு முன்னாடி லேண்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற லேண்டு தான் நம்ம வந்து சேலுக்கு இப்போ பார்க்குறோம். அதனால் முன்னாடியே பெட்ரோல் பங்க் வருது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பக்கத்தில் அட்ஜாயினிங், அதாவது பெட்ரோல் பங்குக்கு அப்படியே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குது. 90 அடி ஃப்ரண்டேஜ், 90 அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது. நல்ல லென்த்து, 200 அடி லென்த்து உங்களுக்கு நல்ல லென்த்தில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் போடலாம், ரெஸ்டாரண்ட்டு. நான் இப்போ வந்து திருவண்ணாமலையிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் வந்தேன். இந்த திருப்பத்தூர் ரோட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர் பெருசாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே கிடையாது. அந்தந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன ஹோட்டல் தான் இருக்குது. பெருசாக ஹைவே ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதனால் ஹைவே ரெஸ்டாரண்ட் போடுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. தாராளமாக நீங்கள் வந்து ஹைவே ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே போடலாம். அதுதான் நம்பர் 1. இப்போதைக்கு என்னோட வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் போடலாம். வாங்க ப்ராப்பர்ட்டியோட பவுண்டரி நம்ம வந்து செக் பண்ணலாம் எங்கே இருக்குன்ட்டு. நல்ல பெரிய தார் ரோடு பாருங்கள், டூ வே ரோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கல் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ரோடு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சரில் மேபி அவங்க எடுத்தால் தான் ரோடு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிட்டு உங்களுக்கு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட்டில் ரோடு போட்டுருக்காங்க, இந்த பக்கம் ரோடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த கல் இருக்குது பாருங்கள், இந்த சின்ன கல், இந்த கல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ஃபீட்டு, 90 அடி ஃப்ரண்டேஜ். பின்னாடி வந்து 200 அடி இருக்குது. 18,000 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்ட்டில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 சென்ட் உங்களுக்கு. 40 சென்ட்டு 18,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. எக்ஸாக்டாக 18,000 ஸ்கொயர் ஃபீட்டு. எல்லா வெஹிக்கிளும் இந்த பக்கம் தான் போய் ஆகும். அதாவது சேலம் திருப்பத்தூர் ரோடு நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். பக்கத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் சேலம் சைடு போனாலும் அங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்கே இருக்குது. டுவர்ஸ் திருப்பத்தூர் இதில் உங்களுக்கு வந்துட்டு சேலம் போகிற வழியில். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிஸ்ட்ரிக்டாக மாற்றிட்டாங்க. திருப்பத்தூர் வந்து தனி மாவட்டம். திருப்பத்தூர் வந்து ஒரு தனி மாவட்டம். அதனால் மாவட்டம்னும் போது அங்கே நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே வருவாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பொருளாதாரமும் வந்து பெருசாக உயரும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஊரில் தான் வந்து மெடிக்கல் காலேஜ் வரதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த ஊரில் தான் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தாராளமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இதே லைனில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த ரூட்லேயே தான் ஆர்டிஓ ஆஃபீஸும் இருக்குது, கவர்மெண்ட்டோட ஆர்டிஓ ஆஃபீஸும் இருக்குது. அதனால் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூலு, பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். 18,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 கிரவுண்ட் இருக்குது சேலுக்கு. கிரவுண்டில் சொல்லணுன்னா இப்போ ஒரு சென்ட் ரேட்டில் தாங்க வந்து சொல்கிறாங்க. சென்ட் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, சேலம் டு திருப்பத்தூர், சேலம் டு வேலூர் ரோடு, வேலூர் பஸ்ஸே போகுது. இப்போ சென்ட் வந்து இங்கே மார்க்கெட்டில் இப்போ போயிட்டு இருக்கிறது 14 லட்ச ரூபா சொல்கிறாங்க, போயிட்டு இருக்கு. பட் இவர் வந்து கோட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள், 13 லட்ச ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெனிஃபிட் இந்த லேண்டில் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பைபேக் பாலிசின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது பைபேக் பாலிசின்னா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. 3 to 4 இயர்ஸ். இது பாருங்கள், சென்னை போகிற வண்டி. அரூர், வேலூர், சென்னை எல்லா பஸ்ஸும் இந்த பக்கம் தான் போய் ஆகணும். அதனால் இது ஃபியூச்சரில் வந்து பெரிய லெவலில் போகக்கூடிய ஒரு லேண்டு. இந்த இடத்துல இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டை விட டபுளாக தான் போய் முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன். திருப்பத்தூர் சிட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக உங்களுக்கு. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3211 ரூபா வரும். அதாவது 14 லட்சம் பெர் சென்ட். ஸ்கொயர் ஃபீட்டில் போனீங்கன்னா 3200 ரூபா. ஒரு கிரவுண்டு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 lakhs வருது. 7.5 போட்டிங்கன்னா 5.76 கோட் பண்ணுறாங்க, நெகோஷியபிள். பைபேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நானே எடுத்துக்கிறேன்றாங்க. அப்போ வந்து ஒரு 14 லட்ச ரூபாய்க்கு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்போவே கமிட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வேணா நானே எடுத்துக்கிறேன், இல்லை அவங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு டெவலப் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து மெடிக்கல் காலேஜ் வருது அப்படின்னா வேர்ல்டுக்கே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். நிறைய ஊருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலேஜ் வருது அப்படின்னா அதுக்கான காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, அதில் வந்து ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. எக்யூப்மெண்ட் எல்லா நாட்டிலேருந்து சப்ளை ஆகும். அதனால் அந்த லிங்க் வரும். எல்லோரும் இங்கே வந்து ஸ்டே பண்ண பார்ப்பாங்க. அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா வந்து நடக்கும். அதனால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால் தாராளமாக இந்த லேண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேவைப்படுறா என்ன வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கணும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேருக்குன்னு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.